இங்க ஒருத்தர் ஒரு கம்பெனில சேல்ஸ்மேன் வேலைக்காக வந்திருக்காரு. ஆனா அவருக்கு செரிபிரல் பல்சின்னு ஒரு நோய் இருக்கு. அதனால அவரால் சரியா பேசவோ நடக்கவோ முடியாது. அது தெரிஞ்சது மேனேஜர் இந்த மார்க்கெட்டிங் வேலைக்கு முக்கியமே வாய் தான், ஆனா அதை உங்களால எப்படி பண்ண முடியும்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. அந்த கவலையோட வெளியில வந்தா இவரோட அம்மா இவர் ஒரு நல்ல நியூஸோட வந்திருக்காருன்னு ஏக்கத்தோட பாக்குறாங்க. அவங்கள பார்த்ததும் திரும்ப உள்ள போறாரு. அங்க மேனேஜர் கிட்ட நீங்க வேண்டான்னு ஒதுக்குன்னு ஏதாவது ஒரு ஏரியா கொடுங்க, அங்க நான் சேல்ஸ் பண்ணி காட்டுறேன்னு சான்ஸ் கேக்குறாரு. மேனேஜர் இவரோட கான்பிடன்ஸ்க்காக ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு. ஆனா இவர் போற எல்லா இடத்துலயும் இவர் பேசுறத பார்த்துட்டு ஏதோ ஆசிரமத்துல இருந்து வந்து உதவி கேக்குறாங்கன்னு நினைச்சு கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. இன்னொரு வீட்ல இவர் பேசுறத பார்த்து ஒரு பையன் பயந்தடிச்சிட்டு உள்ள ஓடிடுறான். அதுல வெறுத்து போனவரு அவரோட அம்மா கொடுத்த பிரெட் எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா அதுல பொறுமையா இருந்து எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் மனசுல இருந்த கவலை எல்லாமே பறந்து போயிடுது. ஆனா அடுத்த நாள் இவரோட மேனேஜர் இவரை கூப்பிட்டு இவரை பார்த்து ஒரு சின்ன பையன் பயந்து போயிட்டான்னு அவரோட அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ என்னால இதுக்கு மேல உங்களுக்கு உதவ முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்த நாள் பார்த்தா மேனேஜர் சொன்னதையும் மீறி எந்த லேடி இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அதே வீட்டுக்கு போறாரு. போய் அந்த பையனை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிறாரு. அது மூலமா ஒரு ஆர்டர் கிடைக்குது. இப்படியே இதோட நுணுக்கத்தை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு வீடா போய் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு வீட்டுல இவரை பாவம் பார்த்து ப்ராடக்ட் வாங்காம இவர்கிட்ட வெறும் பணத்தை மட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கு இவர் பிச்சை எடுக்கலன்னு சொல்லி கோச்சிட்டு கிளம்பிடுறாரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா இவருக்குன்னு தனி கிளைண்ட்ஸ் உருவாக்கிறாங்க. கடைசியில யாரெல்லாம் இவரால முடியாதுன்னு பழிச்சு பேசினாங்களோ அவங்க முன்னாடியே அவார்டு வாங்குற அளவுக்கு வாழ்ந்து கட்டிடுறாரு. சோ திறமையும் தன்னம்பிக்கையும் இருந்தா போதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்ந்து கட்டிடலாம் நிரூபிச்சிடுறாரு.